இப்படி தொப்பை இருக்குன்னு வருத்தப்படாங்க சார். இது நகைச்சுவா சொன்னா கூட ஒரு அர்த்தம் இருக்கு. தொப்பை இருந்தால் சந்தோஷப்படுது. ஏன்னா குப்பரக்க விழுந்தீங்கன்னா மூக்கில் இடிக்காது, தரையில் அரடி கப்பு கிடக்கும். இதே ஒல்லியா இருக்கும் சொத்து விழுந்தா மூக்கில் அடிச்சு 1/2 லிட்டர் கொப்ப கொப்பன்னு போயிடும். நினைச்சு பார்த்தீங்களா? அதே உலக கனமா இருக்குமேன்னு வருத்தப்படாங்க. கொரோனா டிஸ்டன்ஸ் மாதிரி 3 நம்மளை சுற்றி பஸ்ஸில் நின்றோம்னா 6 பக்கத்தில் விட மாட்டேன். இன்னும் சொல்ல போனால் மனைவி கருப்பா இருக்கலேன்னு கண்கலங்காய். உங்களை தவிர யாரும் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் வெளியூர் வேலை வேலைக்கு போனீங்கன்னா நிம்மதியாக 4 மாதம் இருந்து வேலை பார்த்துட்டு வரலாம். அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணி அங்கே நிம்மதியாக லட்சுமி கதை போட்டுறியே வெளியே நாய்க்குட்டியை படுக்கும். எதுக்கு? எல்லாமே ஏற்றுக்குங்க சார். ப்ளஸ்ஸாக சார் கொரோனா வந்துருச்சுன்னு எல்லாம் வருத்தப்பட்டீங்களே, 2 வருஷம் இப்படி போச்சேன்னு அதை எத்தனை பேர் ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டீங்க? கொரோனா வந்து ஒரு அழகான வாய்ப்பு சார். கணவன் மனைவி பேசுறதுக்கு இறைவன் கொடுத்த பரிசு. குளிக்கவே முடியாத கங்கை ஆற்றுல தண்ணி அள்ளி குடிக்கிற மாதிரி சுத்தமாச்சு. விலங்கு எல்லாம் வெளியே வந்துச்சு. பையன் என்ன படிக்கிறான் தெரிஞ்சுக்கிட்டோம். டிராயிங் வரைஞ்சிருக்கியாப்பா, கொண்டா பாப்பா. என்னடா படிக்கிற? பார்த்தீங்களா?